வணக்கம் நண்பர்களே. சபரிமலை யாத்திரை 2025 பற்றி நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சி தான். இந்த நம்மளோட டிவோஷனல் சேனலுங்கிற ரீசன் மூலிமா நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நானும் எனது நண்பர் சாமியும் சேர்ந்து ஒசூர்லேருந்து சபரிமலை யாத்திரையை நவம்பர் மாதம் 28 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒசூர் ஐயப்பன்கோயிலேருந்து முடிக்கட்டி கிளம்பணும். தனியாக கார் வாடகைக்கு எடுத்துக்கிட்டோம். சேலம், நாமக்கல், திண்டுக்கல், குமுளி, எரிமேலி போய் பார்த்து ஐயப்பன் பார்த்துட்டு அப்படியே பம்பா போனோம். பம்பாவில் குளிச்சுட்டு திரும்பி சபரிமலை சன்னிதானத்தை போனோம். இந்த வருடம் அதிகமாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நாங்கள் போகும்போது கூட்டம் இல்லை. அதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் நிறைய கூட்டம் எதுவும் சொன்னாங்க. ஐயப்பன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சது. நான் வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறிச்சு. கண்கண்ட தெய்வம், கலியுக கண்கண்ட தெய்வம் சபரிமலை ஐயப்ப சுவாமின்னு சொல்கிறாங்க. அதை நான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த சபரிமலை யாத்திரையில் எந்த ஒரு ஐயப்ப சுவாமிகளும் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வேண்டி போய்வாங்க. ஒவ்வொரு படிக்கட்டு தாண்டும் போது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் மறைந்து போய்விடும். முறையாக விரதம் இருந்து போகணும் அப்படின்னா நம்ம ஒரு 47 நாட்கள் விரதம் இருக்கணும். கடுமையான விரதம் இருக்கணும். காலை மாலை 2 வேளைகளும் குளித்து நீராடி ஐயப்பனை வீட்டில் வழிபட்டு அருகில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு போய் சென்று வழிபட்டு 48 நாள் முடிக்கட்டி மலைக்கு போய் வந்தோம்னா ரொம்ப அதுக்கு கண்கூட அந்த நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி விடுவார் ஐயப்பன். விஷ்ணுவின் ஒரு அவதாரமாக இருக்கும் ஐயப்பனே நம்ம வாழ்நாளில் என்னைக்கு சனியிலிருந்து சனி கிரகங்கள் தாக்கும்போது நம்ம கண்டிப்பாக கண் கண்ட உண்மை. அதுக்கு தான் அந்த ஐயப்பன் கருப்பு வெட்டி காவி எல்லாம் கட்டி விரதம் எடுக்கிறாங்க. ஐயப்பன் சனி பகவான் கேட்டுக்கிறது என்னன்னா பரதேசி மாதிரி பிரச்சாரம் கூட செய்யாமல் அந்த மாதிரி விரதம் இருந்து சென்று கண்கூடாக நம்ம பார்க்கலாங்கிறது உண்மை. இது நாங்கள் லோயர் கேம்பில் ஒரு சேஞ்சுக்காக ரெஸ்ட் எடுத்தோம். போகிற வழியில் உள்ள இயற்கை காட்சிகள்லாம் வீடியோ சமர்ப்பிச்சிருக்கேன். அந்த கேரளா பாடலை தொட்டவுடனே அந்த மன மகிழ்ச்சி 100 கிலோமீட்டர் போகும்போதுதான் தெரியும். இது எரிமேலி கோயில். இது எரிமேலி வில்லாளி வீரமணிகண்டனுடைய கோயில். இது பம்பாவோட கட்டிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த இயற்கை நேச்சர்னாலேயா இல்லை ஐயப்பனை பார்க்கக்கூடிய ஆர்வத்தினாலேயான்னு தெரியாது. நீங்கள் உண்மையாக நீங்கள் விரதம் இருந்து போகும்போது உங்களுக்கு அந்த ஆனந்தம் வரும். சந்தோஷத்தை நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கனாலே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லைன்ல ஃபுல்லா கேமரா வச்சிருக்காங்க. காட்சி மரத்துல ஆனால் நம்மளுக்கே தெரியாதுதான். ஆனால் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருக்காங்க. இந்த பகுதி பார்த்திங்கன்னா பம்பைக்கும் நிலக்கல்லுக்கும் பம்பைக்கும் இடைப்பட்ட பகுதி. இது கூட்டம் இல்லாதனால எங்களை இப்போ நிலக்கல்லேருந்து பம்பை வரைக்கும் அனுமதி கொடுத்தாங்க. இல்லைன்னா நிலக்கல் சன்னிதானத்தில் படிக்கட்டு ஏறும்போது ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சோம். 5 மணிக்கு தரிசனமே நடந்துட்டோம். சீக்கிரமாக இருந்ததுனால இவ்வளோ குயிக்காக முடிஞ்சது. முன்பு சென்ற வருடங்கள்லாம் மினிமம் 5லேருந்து 7 மணி நேரம் ஏறிவாங்க. பாதையிலேயே உட்கார்ந்து ஏறும். கடந்த 2 வருடங்களாக எனக்கு தொந்தரவு கொடுக்காம சீக்கிரம் ஏற்றி விட்டார். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நெய்க்காயெல்லாம் உடைச்சிட்டு இந்த ஓமகுண்டத்தில் போடுறது. இது சபரிமலை சன்னிதானம். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கூட்டம் கம்மியாக தான். செகண்ட் டைம் பார்த்தோம். செகண்ட் டைம் பார்க்கும்போது நல்லா
ஆச்சுட்டு தான் இருந்தது. சூப்பராக தரிசனத்தை பாருங்கள். இப்போ திருவாங்கூர் தேவஸ்தானம் சபரிமலை மேலே உள்ள இதை வீடியோவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான இடத்த ஒன்றும் சொல்லலை. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கும்ளி உள்ள வழிகளை நான் பார்த்துட்ருக்கேன். வழித்தடங்கள் எப்படி இயற்கை காட்சி அழகாக இருக்குது பாருங்கள். குயிக்காக எங்களுக்கு தரிசனம் கிடச்சிது. முடிச்சுட்டு ரிட்டர்ன் மார்னிங் 8 o'clock கிளம்பணும். 30ஆம் தேதி. இது கனகம்பட்டி. நம்ம பழனி போகிற விட இந்த கனகம்பட்டிங்கிற ஒரு சித்தர் கோயில் ஒரு நல்ல ஒரு இருக்கிற இது நெய்க்காய் உடைச்ச இது வீடியோ இருக்குது பாருங்கள். இது கனகம்பட்டியில் கோயில் எடுத்துக்கிட்ட வீடியோ. அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்கிறாங்க. இது திரும்பி பம்பாலேருந்து நிலக்கல் வர்றதுக்கான உள்ள பஸ்ஸில் உள்ள வீடியோ. இது நெய்க்காயோட வீடியோ இருக்குது பாருங்கள். இது நம்ம மாலை அணிந்த போது எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களுடைய இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணுற உங்களோட ஆதரவு தேவைன்னு நினைக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. அடுத்த வருடம் போகும்போது நான் அந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம்.